Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா A can solve 90% of the problems given in a book அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B can solve 70% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ probability of A solving the problem அப்படின்றது வந்து 90%. So 90 by 100. அதே மாதிரி probability of B solving அப்படின்றது 70 by 100. இது வந்து two different person. அதனால இது வந்து ஒரு independent event. So question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா what is the probability that at least one of them will solve a problem selected at random அப்படின்னு கேட்டிருக்காங்க. So probability of at least one of them solving அப்படின்னா அது வந்து A union B இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம 1 minus P of A union B whole bar அப்படின்னு எடுக்கலாம். Once again இதை 1 minus P of De Morgan's law யூஸ் பண்ணும்போது A bar intersection B bar அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏவும் பியும் இண்டிபெண்டா இருக்கும்போது நம்ம வந்து P of A intersection B வந்து P of A into P of B அப்படின்னு போடுவோம். பட் இந்த சேம் ஃபார்முலா இப்போ இங்க பார் இருந்தாலும் அப்ளிகபிள். ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னா அதோட இன்டர்செக்ஷன் வரும்போது தனித்தனியாக ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே அப்ளை பண்ணால் மைனஸ் P of A bar into P of B bar அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இப்போ நம்ம P of A bar 1 மைனஸ் P of A அப்படின்னு எடுக்கலாம் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி இது 1 மைனஸ் P of B அப்படின்னு எடுக்கலாம். இப்போ கொஸ்டின்ல 90% 70% கொடுத்துருக்கதை இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1 மைனஸ் 90 by 100 இன்னொன்று 1 மைனஸ் 70 by 100. இப்போ இது வந்து 1 மைனஸ் இது எல்சிஎம் எடுத்தா 10 by 100 வந்துடும். அதே மாதிரி இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 30 by 100 வந்துடும். இப்போ டோட்டலா நமக்கு இருக்கிறது 1 மைனஸ் 10 by 100 into 30 by 100. இந்த 0 சேர்த்து இதை நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ டோட்டலா நமக்கு 1 மைனஸ் 3 by 100 இருக்கு. இது எல்சிஎம் எடுக்கும்போது நியூமரேட்டர்ல 100 மைனஸ் 3 அப்போ 97 by 100 வருது. கொஸ்டின்ல வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி வந்து 97 by 100.